உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த தேங்க்ஸில் வந்துட்டு நிஜமாகவே நான் நேற்று போட்ட வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனிமேல் அதில் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்றதான் உங்களுக்கு இதை கண்டினியூவாக நான் சொல்ல போகிறேன். அண்ட் எனக்கு நிஜமாகவே தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் எடுத்து அண்டு கேமரா தான். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இனிமேல் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் பொறுத்து தான் நான் இனிமேல் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே நல்ல ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ யூ கேன் டைரெக்ட்லி புட் அ கமெண்ட்ஸ் இன் யூடியூப். ஸோ வந்துட்டு அது வந்து ஒரு ஃபன்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸை பாருங்கள். ஹாய் எல்லாருக்கும், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் எழுந்ததுமே ஒரு நல்ல ஷவர் போட்டுட்டு வந்துட்டேன். அண்டு குளிச்சுட்டு வந்த பிறகு என்னோடய ஹேரை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டவலாலே வாப் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஹேர் லென்த்தாக இருக்குது, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உண்மையை சொல்லணுன்னா நான் எந்த விதமான டேக் கேரும் பண்ணிக்கிறது கிடையாது. ஓப்பனாக சொல்லணுன்னா நான் ஆஃபீஸ் போகும்போது மட்டும்தான் என்னோடய ஹேருக்கு நான் கோமே போடுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்றதால, முக்கியமாக வீடியோ எடுக்கிறேன்ற காரணத்துக்காக தான் நான் என்னோடய ஹேருக்கே கோம் போட்டுட்ருந்தேன். அண்டு தலையை வந்து நல்லா ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்காக நான் சீப்பு போட்டு கையிலே சிக்கு உடைச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால்ஸும் அவ்வளோவா இருக்கவே இருக்காது. அண்டு நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா, நான் நார்மல் தான் கோகோனட் ஆயில், அதுதான் விவிடி கடையில் இருக்கும் இல்லையா, நான் அதுதான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அது வந்து தான் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு போட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா என் அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து கிளினிக் ப்ளஸ் அந்த ஷாம்பை தான் சொல்லுவாங்க. இப்போவும் சொல்லுவாங்க அம்மா அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்னு. பட் ஆனால் நாங்கள் கொஞ்சம் எல்லாருமே அப்கிரேட் ஆனதால் நான் என்னோடய சிஸ்டர்லாம் எனக்கு ஒரு ஷாம்பு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அந்த ஷாம்பை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அண்ட் அந்த ஷாம்புக்கான ரிவ்யூ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். பட் ஆனால் நான் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிஜமாகவே ஐ ஃபீல் ஸோ ரிஃப்ரெஷ். ஸோ என்னோடய ஹேரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹேருக்காக இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் தனியாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. எனக்கு தோன்றப்ப வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் என்னோடய ஹேருக்கு நான் டேக் கேர் பண்ணிப்பேன். அண்டு தலை குளித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கலாம், காஃபியில் பூஸ்ட் போட்டேன். ஸோ பூஸ்ட் குடிக்கலான்னு சொல்லிட்டு பூஸ்ட் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற எண்ணம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ நான் லீவில் இருக்கும்போது தான் நான் எல்லா வேலையும் வந்துட்டு பண்ண முடியும். அண்டு நான் ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு போவேன். பட் ஆனால் ஃபுல்ஃபில்லாக எதுவுமே என்னால் முடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி லீவுன்றதால காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு ஸோ வீட்டில் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. ஆல்ரெடி நான் கொஞ்சம் வேலை முடித்து வச்சுருந்தேன். பட் வந்து வாசல்லலாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததால் காலையில் எழுந்திரிச்சு வந்து சரி ஓகே இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாப்பும் போட்டிருந்தேன். பட் ஆனால் மாப் போடுறதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளே போனதும் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி வந்து சூப்பராக போடுவார், என் மாமியார் போடுற மாதிரி. அண்டு நிறைய வாட்டி நானும் சப்பாத்தி போட்டிருக்கேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் சுடுற அளவுக்கு வராது. பட் ஆனால் எனக்குமே அந்த மாதிரி நான் சுடுவேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு வராது. என் மாமியாரும் நல்லா சூப்பராக சுடுவாங்க. என் ஹஸ்பண்டும் இந்த சப்பாத்தி அதே மாதிரி எனக்கு சுட்டு ஆல்ரெடி வச்சுட்டு போயிருந்தாங்க. அண்ட் அதை சாப்பிடும்போதே எனக்கு செம வைபாக இருந்தது. ஸோ டான்ஸ் ஆடிக்கிட்டே கொஞ்சம் சாப்பிட்டதில் எனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தது. அண்ட் இதை மாதிரி தான் எனக்கான ஒரு டைமை எனக்கு நானே உருவாக்கிக்குவேன். அண்ட் என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நான் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். என்னை தவிர என்னை யாரும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாதுன்னு என்னை நான் எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்குவேன். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறதாலையோ இல்லை வந்துட்டு நான் ஸ்டேட்டஸில் ஹாப்பியாக வைக்கிறதாலையோ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதுன்னா அர்த்தம் கிடையாது. எனக்கும் நிறைய வந்து டிஸப்பாயின்மெண்ட்ஸ், கொஞ்சம் எமோஷ்னல் அட்டாக் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் நான் அது எல்லாமே மறந்துட்டு எப்போவுமே எனக்கு சொல்லிக்கிறது ஐ ஷுட் மேக் மை செல்ஃப் வெரி ஹாப்பி. அப்போ தான் நான் மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுருக்க முடியும். ஸோ நான் இங்கே சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து நிறைய தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட்
நார்மலாகவே நம்ம எல்லாருமே நிறைய தண்ணி குடிக்கணும், ஏன்னா நமக்கெல்லாம் வயசாகிட்டே போகுது இல்லையா. ஸோ தண்ணி குடித்தா தான் நம்மளும் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு இந்த பாட்டில் வந்து 1 லிட்டர், ஸோ இதில் வந்துட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் ஆச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் ஒரு 6 o'clock இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். அண்ட் இன்னையோட நைட்டு 8 o'clock வரைக்குள்ளே நான் இது வந்து ஒரு 3 பாட்டில் எப்படியாச்சும் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிப்பேன். ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதுவே ஆஃபீஸில் இருந்தால் நான் நார்மலாகவே தண்ணி குடிச்சிட்டு இருப்போம். ஸோ அது வந்து எனக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது தெரியாது. பட் வீட்டில் இருக்கும்போது எனக்கு தண்ணி குடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். பட் இருந்தாலும் அதை குடித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் எப்போவுமே நான் குடித்து நான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போதே நான் ஆஃபீஸ்க்கு போடுறதுக்கான என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வந்து அயர்ன் பண்ணி வைப்பேன். இது மட்டும் இல்லை, ஹஸ்பண்டோட ஷர்ட் எல்லாமே நான் அயர்ன் பண்ணி வச்சு நான் மடிச்சும் வச்சுருவேன். ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த வீக் ஆஃப்லேயோ லீவில் மட்டும்தான் நான் இதெல்லாம் வந்துட்டு அட் அ டைமில் எல்லாத்தையும் பண்ணி முடிப்பேன். ஸோ அதை பண்ணி முடிக்கும்போது தான் எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, இந்த வேலை முடிச்சாச்சு, நம்ம நெக்ஸ்ட் எந்த வேலையும் இல்லை, ஸோ ரிலாக்ஸ்டாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் செட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு கிச்சனில் வந்துட்டு பாத்திரம் கழுவாமல் இருந்து நம்ம போய் ஓகே படுத்து தூங்கிட்டு வந்து அந்த பாத்திரம் கழுவலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தாலும் நமக்கு தூக்கமே வராது. எப்போ அந்த பாத்திரம் கழுவி முடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம பாத்திரத்தை கழுவிட்டே படுத்துடலாம் அப்படின்ற எண்ணெல்லாம் கூட எனக்குமே நிறைய தோணியிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சிட்டாரு. ஸோ உள்ளே போய்ட்டு ரூம்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அண்டு காலையில் எழுந்திரிச்சோடனே அவனுக்கும் ஒன்றுமே புரியல கேமரா பார்த்துட்டு. பட் ஆனால் நான் அவனை அவ்வளோவா வீடியோஸ்லாம் போடுறது கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி சரி அவன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். அதை வந்து நான் வந்து கேப்சர் பண்ணணும்னு தோணுச்சு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ காலையில் இருந்ததும் பார்த்தீங்கன்னா, சன்லைட்டில் காமிப்பேன் அவனை எப்போவுமே. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சி. நான் கொஞ்சம் அப்போ ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா அவனை கூட்டி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து சார் வந்து ஒரு 9 o'clock ஆகிடுச்சி எழுந்திரிக்கிறதுக்கு. அதனால் கூப்பிட்டு வந்து வெளில காட்டும்போது கொஞ்சம் வெயில் வந்து ஹெவியாக இருந்ததால் சாரால் வெயிலில் இருக்க முடியல. பட் ஆனால் கொஞ்சம் அவனை வச்சு அப்படியே விளையாடிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வெளியில் கூப்பிட்டு வந்தோடனே தம்பிக்கு எல்லாத்தோட சவுண்டையும் நான் காமிப்பேன். வீட்டு பக்கத்துலேயே மரம் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர்ட்ஸ் சவுண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிறைய பூனைலாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் காமிப்பேன். அதெல்லாம் கூப்பிட்டு வச்சு தம்பி கூட நான் விளையாட வைப்பேன். அண்டு நான் வீடியோ பார்த்து பேசும்போது தம்பிக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுன்னே தெரில. அங்கே பாருங்கள் அவன் எப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ பட் ஸ்டில் அவன் கீழே இறக்கி விட்டாவே அழுதுட்டு இருந்தான். ஸோ அப்படியே அவனை வந்து என் கூடவே வச்சுட்டு நம்ம வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கான வீடியோ vlog அதுதான். இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோ vlogல சந்திக்கலாம். பாய். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு பரவாயில்ல இந்த சேனலும் இருக்கட்டும் அந்த சேனலும் இருக்கட்டும் ரெண்டுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் வந்து எனக்கு வந்து அது வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இன் அ சென்ஸ் ஓகே அது ஆக்டிவாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் அதில் இனிமேல் வீடியோஸ் போடுறது கிடையாது. பட் ஆனால் நான் இந்த சேனலில் தான் வந்து நான் ரெகுலராக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து லாஸ்ட் இருந்த வீடியோஸில் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இனிமேல் வந்துட்டு எனக்கு இந்த குட்டி பையன் வந்துட்டா பாருங்கள். அப்போ சொட்டு இங்கே பாருங்கள். ஸோ என்னோட சோட்டுவோட வீடியோ, என் பொண்ணோட வீடியோ, என் ஹஸ்பண்ட் கூட பண்ணுற வீடியோ, அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரோட வீடியோஸும் நான் வந்து மர்ச் பண்ணி தான் நான் இதில் போட போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி விலாகாக இருக்கிறோம், ஒரு ஃபன் விலாகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.